ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கின் போர்ஸோட எபிசோட் 10 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பசின்ல ஜெயிலுக்குள்ளே நம்ம போர்ஸை அடிச்சு வச்சுறாங்க. கின்னு தான் வரான்னு நினச்சி ஏதோ பேசிகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்கே வேகாஸ் வந்துடுறான். வேகாஸ் வந்தோடனே நம்ம இங்கேருந்து இப்போ போகணும், போனால் தான் நீ நல்லவன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிறான். இப்போ இங்கேருந்து நான் தப்பிச்சு போயிட்டா கண்டிப்பாக நான் தான் கெட்டவன்னு ப்ரூவ் ஆயிரும்ல, நான் தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணல, அது கண்டிப்பாக நீ இந்த ஜெயிலில் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நீ வெளியே வந்து அதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அவன் கையில் போட்டிருக்க ஹேண்ட் கேப்பை வந்து வேகாஸ் வந்து கழட்டி விட்டுறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் கையை பிடிச்சிட்டு வெளியே வர ஆப்போசிட்டில் பார்த்தா பீட் அங்கே வந்துடுறான். பீட்டு கையில் ஒரு கன்னோட உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி கன்னை முன்னாடி நிட்டுறான். ஃபஸ்ட்டு வேகாஸ் முன்னாடி நிட்டுறான், அடுத்து போர்ஸ் கிட்ட நிட்ட போர்ஸ் அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வேகாஸ் அந்த பக்கம் போயிடறான். ஒரு வழியாக பீட்டை கீழே தள்ளி கண்ணை அவன் முன்னாடி அப்படியே நீட்டிட்டு டக்குன்னு வேகமாக திரும்பி பார்த்தா கின் அங்கே நின்றுட்டு இருக்கான். கின்னு கையிலே ஒரு கன் வேறு இருக்குது. கண்ணை கரெக்டாக போர்ஸோட முகத்துக்கு நேரம் நீட்ட போர்ஸும் அதே மாதிரி கண்ணை நீட்டுறான். நீ என்னை நம்பவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கன்னை டக்குன்னு கீழே வச்சுட்டு அப்படியே கின்னே போர்ஸ் பார்த்துட்ருக்க. கின்னும் அப்படியே கண்ணை கீழே வச்சிடறான். போ அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட அந்த பார்வையே போதுங்கிற மாதிரி வேகமாக போர்ஸ் அங்கேருந்து போயிடறான். அவன் போனதுக்கப்புறம் கின் அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டு அடுத்த சீனில் இங்கே சேயும் கிம்மியும் காட்டுறாங்க. கிம் அப்படியே படுத்திருக்கான். கிம்மோட மேலே தான் அப்படியே சே படுத்துட்டு சிரிச்சுட்டே படுத்திருக்கான். அவன் முழிச்சிட்டான், இருந்தாலும் எந்திரிக்க மனசு வராமல் அப்படியே கிம்மை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்க. கிம்முக்கு அது புரிஞ்சிருச்சு, நீ தூங்கலை கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் லைட்டாக சிரிக்கிறான். அப்புறம் நேற்று நடந்ததை பற்றி கொஞ்சம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எனக்கு பிடிச்ச எதுவுமே என் கூடவே இருக்காது தெரியுமா, நான் ஒரு லக்கி, ஆனால் நீ கிடச்சது தான் எனக்கு ரொம்ப ஒரு லக்கியாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய லக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிம்மையும் பார்க்குறான். நீ என்ன லவ் பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு கிம் யோசிச்சுட்டே ஐ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்ல அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறேன் அப்படின்னு போயிடறான். அடுத்த டேபிளில் அழகாக எக்கெல்லாம் போட்டு எக்கில் அப்படி ஸ்மைலி ஃபேஸ்லாம் போட்டு கொண்டு வந்து அவன் முன்னாடி வச்சுருக்கான். ப்ரப்போஸ் பண்ண சீனை வேறு அப்பப்போ கிம்மை நினச்சி பார்த்துக்கிறான். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போயிடறான். கிம்முக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. பக்கத்தில் இருக்க ஒரு பேப்பர் எடுத்து நான் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுட்டு திரும்பி பார்க்குறான். இங்கே கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண வெளியே கேட்டு தான் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணும்போது யாரோ கையில் வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அந்த கர்ச்சீஃப் வச்சு அவனை மயங்க வைக்கிறதுக்காக கொண்டு வராங்க. அதை பார்த்துட்டு அவன் ஹெல்ப்னு கத்தி உள்ளே வர கரெக்டாக அவன் கத்திட்டு வர சவுண்ட் கேட்டு கிம்மு அங்கே வந்துடுறான். ரெண்டு பேரும் மாற்றி கிம்மு கூட பரவாயில்லப்பா சூப்பராகவே ஃபைட் பண்ணான், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவனும் ஃபைட் பண்ண. பட் இருக்கிறவங்கலாம் ஃபேஸில் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. அவங்க கிம் அட்டாக் பண்ணி அங்கேயே கீழே தள்ளிட்டு எப்படியோ சேவியும் மயங்க வச்சிடறாங்க. அடுத்த சீனில் இங்கே கின்னு வீட்டில் வந்து சிஸ்டமில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதாவது வேகாஸை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் தவான் வேறு நின்றுட்டு அவனுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கான். அவன் ஐபி அட்ரஸ் இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க. பிக்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. பிக் வந்து தவானை வேணும்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேச நீ என்னை எப்பயுமே நம்ப மாட்டா அப்படித்தானே பிக்கு கிட்ட கேட்டுட்ருக்க. உடனே கின் முதல்ல நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி தவானை சொல்லிடுறான். உடனே பிக் வான்னு கையை பிடிச்சிருக்க அவன் கையை தட்டி விட்டுட்டு கின்னையே பார்த்துட்ருக்கான். கின்னா இந்த சிஸ்டம் ஏதோ பார்த்துட்ருக்க. அவனை பார்க்க இவன் ஒன்று சொல்கிற மாதிரி தெரியல. சரின்னு சொல்லிட்டு தவான் அந்த பக்கம் போயிடறான். தவான் அந்த பக்கம் போனோன்னே இங்கே ஏதோ செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பீட் வந்துடுறான். மிஸ்டர் கின் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பீட்டு கேட்குறான் கின்னுக்கிட்ட, இன்னும் நீங்கள் போர்ஸை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவன் உட்காந்துருக்கான். சரி இப்போ நான் வந்து வேகாஸோட வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். அவன் வீட்டில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது, அதை வேகாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும், கண்டிப்பாக நான் அதை எடுத்துகிட்டு வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்படி ஒன்று அங்கே நான் அனுப்ப சொல்கிறேன், இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, நீ மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும்னு தெரியுமில்ல, கண்டிப்பாக தெரியும் என்ன அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க, ஆனாலும் என்கிட்ட எந்த நியூஸும் அவங்களால வாங்க முடியாது, கண்டிப்பாக நான் அங்கே போகலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ அங்கே போனால் செத்து போயிடுவேன், நீ சாகருக்காக என்ன உன்னை அனுப்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கின்னு சொல்கிறேன். அதை கேட்டுட்டு பீட்டுக்கு லைட்டாக எனக்கு இன்னும் போர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு கின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் இங்கே வேகாஸும் போர்ஸும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க நீ உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும்னு வேகாஸ் சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நான் என் தம்பியை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு போர் சொல்கிறான். அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக போய் நம்ம சேவை மீட் பண்ணலாம் அப்படின்னு வேகாஸும் சொல்லிடுறான். உடனே இவனுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. கையெல்லாம் இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. பட் வேகாஸ் முகத்தில் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது வரப்போகிற சீன்ஸில் உங்களுக்கே தெரியும். சேம் டைம் அடுத்து கிம்மை காட்டுறாங்க. கிம் வீட்டில் அப்போ தான் லைட்டாக இப்படி எந்திரிக்கிறான். அதாவது சே வீட்டில் தான் நான் இருக்கான். அப்படியே மேலே எந்திரிக்கிறான். பக்கத்தில் சே இல்லை. உடனே மொபைல் எடுத்து கின்னுக்கு ஃபோன் பண்ணுறான். கின்னுக்கிட்ட பேசினதெல்லாம் காட்டல, இவன் மட்டும்தான் பேசுகிறான். கின் வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் என்ன ஆன்சர் பண்ணான் அப்படிங்கிறத பற்றிலாம் காட்டல. ஆனால் இவன் ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது.
சேம் டைம் இங்கே வேகாஸ் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒருத்தர் போட்டுற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பார்சல் ஒன்று எடுத்துகிட்டு தூக்க முடியாமல் அந்த வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நாங்கள் இருக்க 2 பேரும் கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வெறும் ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சரி நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த ஆளும் சொல்லிடுறான். சரின்னு அந்த பார்சல் எடுத்துகிட்டு மெல்ல மெல்ல போயிட்டே இருக்கான். வேகாஸோட வீட்டுக்குள்ளே போகிற டைமில் சரி ஓகே நீ இங்கே இரு, நாங்கள் பார்சல் எடுத்துகிட்டு போகிறோம், நீ இதுக்கு மேலே வர வேணான்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாங்க. அவன் இல்லை நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்குவான்னு கேட்க சரி ஓகே போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம பீட்டு தான் இது. ஸோ பீட் வேகமாக போய் அங்கே இருக்க ஒயர் ஏதோ ஒன்று ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறான், டெலிஃபோன் கூட கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே இங்கே போய்கிட்டே இருக்கும்போது அடுத்தது இன்னொரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. அதாவது வேகாஸோட சீக்ரெட் ரூம். அதுக்குள்ளே போய் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி அப்படியே கின்னோட வீட்டில் இருக்க சிஸ்டமில் இந்த சிஸ்டத்தை அப்படியே ஹேக் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அங்கே வந்து ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவனோட சிஸ்டத்தில் இருக்க எல்லா மேட்ருமே அங்கே வந்து நம்ம கின்னு எல்லோரும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் டைம் இங்கே அதாவது நம்ம போர்ச்சும் நம்ம வேகாஸும் வந்துடுறாங்க. 2 பேரும் அங்கே வந்து சேவை தேடிட்டு இருக்க சே வீட்டில் இருக்க மாதிரி தெரியலன்னு ஃபுல்லாக கத்திக்கிட்டே போர்ஸ் தேடிட்டு வரான். சே இங்கே இல்லை அப்படின்னு சொல்ல கரெக்டாக மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் எடுத்து பார்த்தா அந்த மெசேஜில் ஒரு பிளேஸ் சொல்லி 4 மணிக்கு இந்த இடத்துக்கு நீ வா உன் தம்பியை பார்க்கறக்கு அப்படின்னு வந்திருக்கு. இது கண்டிப்பாக தவன் தான் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான் போர்ஸ். சரி ஓகே இப்போதைக்கு நீ போய் உன் தம்பியை காப்பாற்ற, அதுக்கு முன்னாடி எவிடன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும், தவனை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல உனக்கு அதான் முக்கியம்னா எனக்கு என் தம்பி தான் முக்கியம், முதல்ல நான் என் தம்பியை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போர்ஸ் வந்தார். சேம் டைம் இங்கே கின் வீட்டில் அந்த கம்ப்யூட்டர் அப்படியே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்களே அதை பற்றி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ அங்கே இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியாச்சு, சிஸ்டத்தையும் ஹேக் பண்ணியாச்சுன்னு கின்னிக்கிட்ட ஒன்று பேசிகிட்டே இருக்க திடீர்னு பிக்கு பக்கத்தில் நிற்கிறான். பிக்குக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது தவான் வந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. உடனே கின்னிக்கிட்ட தவான் எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல முதல்ல போய் அவனை பிடி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கின் அங்கே நின்றுட்டு இருக்க. அதே சேம் டைம் இங்கே காட்டுறாங்க. அதாவது நம்ம சார் போர்ஸு தம்பியை தேடிட்டு சேன்னு கத்திட்டே அந்த குடோன் மாதிரி இருக்க ஒரு பிளேஸ்க்குள்ளே வந்துடுறான். அவனும் ஒவ்வொரு பக்கம் கத்திக்கிட்டே தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக பக்கத்தில் போக சுற்றி இருக்க ரவுடிகள் எல்லாரும் இவனை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பின்னாடி தலைக்கு பின்னாடி அப்படியே கண்ணு வச்சுட்டு தவான் நின்றுட்டு இருக்கான். இவன் கையில் இருக்க கண்ணையும் பிடுங்கிடுறாங்க. என் தம்பி என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் போர்ஸ் கத்திக்கிட்டே இருக்க உடனே தவான்னு சொல்கிறான், இந்த உலகமே இப்படி தான் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல முன்னாடி போய் அங்கே சேப்பா உட்காந்துருக்கான்ல அந்த இடத்துக்கு போயிடுறான். அந்த இடத்துக்கு போய் அவன் கிட்ட இப்படி பார்த்துட்டு அப்படியே அவன் தலை மேலே கண்ணை வைக்கிறான். அவன் தலை மேலே கண்ணை வச்சுனையும் இங்கே போர்ஸுக்கு செம்ம டென்ஷனு. போர்ஸ் உடனே கத்த ஆரம்பிச்சிடறான், என் தம்பி விடுறான், தம்பிக்கு மட்டும் ஏதாவதாச்சும் அவ்வளோதான் கத்த. உடனே தவான்னு சொல்கிறான், உன் தம்பின்னு உனக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவ்வளோ லவ் பண்ணுறியா உன் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கான். பட் அவனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கிறான். இவன் இங்கே அடிக்க அங்கே செம்ம டென்ஷன் ஆகுது போர்ஸுக்கு. ஒரு வழியாக அடித்து அவன் அப்படியே கீழே விழுந்துறான். மயக்கத்தில் இருக்கனால அவனுக்கு எதுவும் தெரியல. ஸோ மேலே மேலே டவான் வந்து போர்ஸ் கிட்ட வர போர்ஸ் உடனே அவனை பார்த்து சிரிச்சிட்டு நான் இங்கே தனியாக வந்திருக்கேன் நீ நினச்சியா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்கே வேகாஸும் கூட இன்னொரு பாடி கார்டும் கண்ணோட வராங்க. வேகாஸை பார்த்தனே தவான் சிரிச்சிட்டே லைட்டாக அப்படி மூவ் ஆக வேகாஸ் அவன் கிட்ட போய் கன்னத்தில் பல்லான்னு ஒரு அறையிறான். கையில் இருக்க கன் அப்படியே தெரிச்சு போய் கீழே விழுக அப்படியே தவான் வாயிலெல்லாம் பிளட் வருது. சேம் டைம் இங்கே பீட்டை காட்டுறாங்க. பீட்டுக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு, யாராருக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, அந்த ஷெட்யூல் பற்றி எல்லாமே இதில் இருக்குது, ஒர்க் ஷெட்யூலை பற்றி கூட இருக்குது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே அந்த பக்கம் கின்னு பேசிகிட்டு இருக்காங்க. தவான் மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல இதில் தவானுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் தவான் மட்டும் இல்லை நான் உங்கள் பாடி கார்டில் ஒருத்தருக்கும் இதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான் பீட்டு. சரி தவான் மிஸ் ஆகிட்டான் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல சரி வேகாஸோட ஃபோனை வந்து அவன்கிட்ட சொல்லி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சிக்னல் பார்க்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பீட்டு பேசிகிட்டே இருக்கான். சரி எதுவாக இருந்தாலும் இந்த கதையை இதோட முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். உடனே இங்கே பீட் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அவன் முன்னாடி யாரோ கன்னோட வந்து நிற்கிறாங்க. பயந்து போய் மெல்ல மெல்ல நிமிந்து பார்த்தா நீயா இது அப்படின்னு சொல்லி ஷாக்காக அவன் கேட்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம கின்னோட பாடி கார்டு கென்னு ஒருத்தர் இருப்பான்ல, ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனெல்லாம் கெட்டவனாக இருப்பான்லாம் நினச்சி கூட பார்க்கல. கடைசியில் பார்த்தா அவன் தான் கன்னோட அப்படியே நின்றுட்டு இருக்கான் பீட்டு முன்னாடி. சேம் டைம் இங்கே வேகாஸ் போர்ஸ் அவங்களாம் கட்டுறாங்க. அவனை அடித்ததுக்கப்புறம் அவன் அப்படியே என்ன நீ இவனுக்காக என்ன அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை 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 அப்படின்னு சொல்கிறான். நான் இவனுக்காகலாம் ஒன்று அடிக்கலன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போகிறான். கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ஒன்றா தானே இருப்போம்னு டவான் கேட்டனையும் அதை கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம போர்ஸுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிற நீ உன் கசினுக்கு துரோகம் பண்ணியிருக்க, உன் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணியிருக்க, அது உன் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி போர்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். உடனே வேகாஸ் ஃபேமிலியா, எந்த ஃபேமிலி, யார் ஃபேமிலியை சொல்கிற நீ, அவங்கெல்லாம் மெயின் ஃபேமிலி, நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அதாவது மேஜர் மைனர் அப்படிங்கிற ஃபேமிலிக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நான்
நான் வந்து தோற்று போயிட்டே இருக்கிறனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கின்னு மேலே இருக்க கோவத்தை வந்து அவன் அப்படியே காட்டிகிட்டு இருக்கான் போர்ஸ் கிட்ட. இப்போ என்ன நடக்க போகுது தெரியுமா, இந்த சீனை வந்து டோட்டலாக அவன் மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் தவான் மேலே செம்ம டென்ஷனாக அவன் இருக்கான். தவானை தான் சொல்கிறான், பிளான் எல்லாத்தையும் நீ சேஞ்ச் பண்ணிட்ட, நான் போட்ட பிளானே டோட்டலாக மாறிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் ஆல்ரெடி மெயின் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இட்டாலியன்ஸ்க்கு கொடுத்தது நான் தான். அதாவது நம்ம அந்த டானை கொலை பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக அவங்க என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் அந்த ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் இவனை நான் அங்கே அனுப்பினேன். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அதாவது கின் உன்னை ரொம்ப நம்புகிறான், கின்னு நம்பின நீ இப்போ ஓடி வந்துட்ட. அதாவது இந்த ப்ராப்ளத்தை அப்படியே டோட்டலாக நான் மாற்ற போகிறேன். எப்படி தெரியுமா, இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாம் காரணம் நீ தான். அவனோட பாடி கார்டில் ஒருத்தன் ஓடி போயிட்டான். இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது அவன் தான். அதாவது அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது நீ தான். அப்புறம் அந்த எக்ஸை வேற கடத்தி வச்சாச்சு, உன் தம்பி வேற போயிட்டான் அப்படின்னு சொல்லி டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றிடுவேன். அதுக்கான ஃபேக் எவிடன்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குன்னு கையில் ஒரு மொபைலை காட்டுறான். அந்த மொபைலை பார்த்தோன்னே போர்ஸ்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. போர்ஸ் அப்படி கத்தி கத்தி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்க, இப்போ டோட்டலாக எல்லாமே மாற்றிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நடந்துட்டா நீ என் கூட ஒன்றாயிருவில்ல, நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டு ஓடி வந்து தவன் அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஹக் பண்ண உடனே பின்னாடி இருந்து ஒரு பாடி கார்டு வரான். மிஸ்டர் வேகாஸ், அந்த மெயின் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே வேகாஸ்க்கு செம்ம டென்ஷனு. பக்கத்தில் இருக்க ஏதோ ஒன்று உதச்சி வேற தள்ளிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா கன்னை ஷூட் பண்ணுற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. உடனே அங்கேருந்து தவன் ஓடி வந்து வேகாஸ் வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். உடனே அவனை பார்த்துட்டு நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறீல, நீ எப்பயுமே என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறீல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு கையில் இருக்க கன்னை வச்சு டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறான். அப்படியே தவான் கீழே விழுந்துறான். திடீர்னு பார்த்தா அங்கேருந்து பிக்கும் கிம்மும் வராங்க. கிம்மு கூட இவ்வளோ சூப்பராக ஃபைட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. செம்மையாக ஷூட் பண்ணி அப்படியே மறைஞ்சு எல்லா பாடி கார்ட்ஸையும் ஷூட் பண்ணிடுறான் ஓரளவுக்கு. அதுக்குள்ளே வேகாஸ் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆபத்துன்னு வேகாஸ் அந்த பக்கம் போயிடறான். அதுக்குள்ளே பிக்கு வேகமாக போய் போர்ஸை ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறதுக்காக போயிடறான். சரி இதுக்கு மேலே சே இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லி கிம்மு வந்து சேவை கூட்டிகிட்டு அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லி போர்ஸ் கத்த அவன் அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போயிடறான். இப்படியே இங்கே நடந்துட்டுருக்க திடீர்னு பார்த்தா பிக்கை வந்து பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து கத்தியில் குத்துற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, தவன் தான். மெயின் ஃபேமிலியில் இருக்கவங்க உனக்கு புல்லட் ப்ரூஃப் வேஸ்ட்டை பற்றி இன்னும் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுறான். அவன் புல்லட் ப்ரூஃப் போட்டிருக்கான். அது தெரியாமல் தான் வேகாஸ் அவனை ஷூட் பண்ணான். ஒரு வழியாக அவன் அப்படியே கையில் கன்னை வச்சுட்டு மிரட்டிகிட்டே இருக்க அப்படியே கீழே விழுந்துறான் போர்ஸ். நீ தான் இதுக்கு எல்லாம் காரணம், நீ இருக்கிறனால தான் இது அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண போக டக்குன்னு பிக்கு வந்து போர்ஸுக்கு முன்னாடி விழுந்துறான். அப்படியே பிக்கை வந்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ண உடனே பிக்கு போர்ஸ் நீ ரொம்ப முக்கியம் கின்னுக்கு, இன்னொன்று ரொம்ப லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் எப்படியாவது உன்னை காப்பாற்றணும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷூட் பண்ண அப்படியே விழுந்துறான் பிக். அதுக்கு மேலே பிக் அப்படியே கண்ணை மூடினதுக்கு அப்புறம் போர்ஸ் பிக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்தா ஆபத்துன்னு சொல்லி கையில் இருக்க கண்ணை வச்சு தவன் போர்ஸை ஷூட் பண்ண ட்ரை பண்ண திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஷூட் பண்ணுற சவுண்ட் கேட்குது. அங்கே பார்த்தா நம்ம கின்னு பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. கண்ணை இப்போ நீ கீழே போடுறியா இல்லையான்னு சொல்லி கின்னு மிரட்டிகிட்டே இருக்க அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான் தவான். ஓடி போய் பிக்கை பார்க்கறக்காக போய் பார்க்குறாங்க. பிக் அப்படியே செத்துறான். பிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க சரி பக்கத்தில் இருக்க நம்ம போர்ஸோட கையில் கட்டெல்லாம் ஒத்து விட்டுட்டு இருக்கான். அவனும் கையில் ஒரு கன் எடுத்து ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி கின் கேட்க கன் எடுத்து கரெக்டாக தவான் முன்னாடி நிற்றான். தவான் அடுத்த செகண்ட் அப்படியே டோட்டலாக மாறிட்டு கின் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல நீ நாடகம் நடத்துறதெல்லாம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கின்னும் சொல்ல ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் வேகாஸ் தான் உனக்கு எல்லாம், வேகாஸ் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், டோட்டலாக மாற்றி பேசுகிறேன். ஆமாம் நான் வேகாஸ் தான் லவ் பண்ணுறேன். வேகாஸ் யார் தெரியுமா, என்னோட வேகாஸ். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். வேகாஸ் நீ எங்கே இருக்க, சீக்கிரம் வா என்னை காப்பாற்று, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொன்னீல அப்படின்னு சொல்லிட்டே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது 2 பேர் கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்று இது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி. அதாவது வேகாஸ்க்கும் தவானுக்கும் ஆல்ரெடி கனெக்ஷன் இருக்குது போல். நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உனக்காக கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு தவான் சொல்ல இன்னும் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீ தான் கொடுக்கணும், இதெல்லாம் நீ கொடுத்தா தான் கின்னுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடி இருக்கணும். அதாவது மெயின் ஃபேமிலி மேஜர் ஃபேமிலி ப்ராப்ளத்தை தான் இங்கே கொண்டு வராங்க. எப்படியாவது கின்னுக்கு முன்னாடி நான் இருந்தேன்னா எங்கள் அப்பா கண்டிப்பாக நம்ம 2 பேரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரிங் எடுத்து தவானோட கையில் போடுறான். அந்த ரிங்கை பார்த்துட்டே தவான் அப்படியே சிரிச்சிட்டே அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக்கை தான் அவன் நினச்சி பார்க்குறான். அந்த ரிங் இன்னும் வந்து தவானோட கையில் தான் இருக்குது. தவான் மூஞ்சி முன்னாடி 2 பேர் கண்ணை நீட்டிகிட்டு இருக்க உடனே தவான் சொல்கிறான் நான் ஒரு டைம் ஹாப்பியாக இல்லைனா கண்டிப்பாக யாருமே சந்தோஷமாக இங்கே இருக்க முடியாது தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கையை காட்டுறான். அவன் கையில் ஆக்சுவலி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஆக்சுவலி அவங்க இருக்க பில்டிங் ஃபுல்லாக வந்து பாம் வச்சுருக்கான். அதுக்கான ரிமோட் தான். அதை ஆன் பண்ணிடுறான். ஆன் பண்ணிவிட்டு தவான் அவன் கையில் இருக்க கண்ணை வச்சு அவன் ஷூட் பண்ணி அப்படியே கீழே விழுந்துறான். இதுக்கு மேலே இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லி போர்ஸோட கையை பிடிச்சிட்டு கின்னு வேகமாக இழுத்துட்டு வெளியே வர பாமும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 2 பேர் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே நீ நல்லா இருக்கியா
இருக்கியா, நீ நல்லா இருக்கியான்னு அப்பப்போ நல்லா வேற விசாரிச்சுக்கிறாங்க. டோட்டலாக அந்த இடமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே நின்றுட்டுக்கின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, ஆமாம் அவன்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கான். எல்லாமே ஓகே தானே, எல்லாமே இப்போ நம்ம கண்ட்ரோலில் வந்துருச்சு, ஆனால் பிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு பாஸ்க்கு ஒர்க் பண்ணுறக்காக அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் இங்கே காட்டுறாங்க அப்படியே மயக்கமாக இருக்க, பக்கத்தில் போர்ஸ் நின்று நீ ஓகேவா, நான் பேசுறது கேட்குதான்னு இருக்கான். ஒரு வழியாக அவனும் எழுந்து உட்காந்துறான். ஐம் சாரி, நான் பண்ணது தப்பு தான், இதை உன்கிட்ட சொல்லாமல் இருந்தது. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, என்கிட்ட நீ பொய் சொல்லியிருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப கோவமாக இருக்கான். நான் உன்கிட்ட வேணும்னு பொய் சொல்ல, இந்த பிரச்சனை உனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதை கேட்குற மாதிரி தெரியல. இவன் பாட்டுக்கு எஞ்சி கோச்சிட்டு போயிடான். சேன்னு கத்திட்டே இவன் போக கின்னு பக்கத்தில் வரான். அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறம் அவன் சரியாயிருவான்னு சொல்லி தான் அடிச்சிட்டு இருக்க தம்மை அப்படியே போர்ஸுக்கு கொடுக்க, போர்ஸும் வாங்கி தம் அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏன் இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வேகாஸ்க்கு தான் தவான் ஒர்க் பண்ணான்னு ஏன் சொல்லலைன்னு போர்ஸ் கேட்க, அதுவா, அது சொல்லலான்னு தான் நினச்சேன், பீட் எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணா, சொல்லலான்னு வரக்குள்ள நீ தான் ஓடி போயிட்டியே, அதனால தான் சொல்லலைன்னு சொல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுது போர்ஸுக்கு. அப்படியே பின்னாடி கின்னோட புடனில ஒரு தட்டு தட்டிட்டு கோவமாக அந்த பக்கம் போயிடறான். அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேர் இந்த விஷயத்தில் ஒன்றா தாண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கின் அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். அடுத்த சேம் டைம் பீட்டை காட்டுறாங்க. வேகாஸ் பீட்டை ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் இல்லாமல் அவனை நிற்க வச்சிருக்கான். ஆக்சுவலி இந்த சீனை நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த சீன் பார்க்க. பட் அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் சொல்லிடுறேன். அவன் கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒரு 4 or 5 அந்த எபிசோடில் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணான்ல, அந்த மாதிரி அவன் கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு ஒரு இதை எடுக்கிறான், கையில் ஒரு ப்ராப்பர்ட்டியை. அதை அப்படியே லைட்டாக இப்படி உரசுனா தீயெல்லாம் வேறு பறக்குது. அதை மெல்ல மெல்ல எடுத்துகிட்டு அப்படியே அதை பீட்டிக்கிட்ட வச்சு, அப்பா என்னால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப அதை கேட்க எனக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கான். என்ன இப்பயும் நீ சிரிப்பியான்னு சொல்லி சாக்கடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்து பீட்டை ரொம்ப அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பீட்டை அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் கத்தினாலும் மறுபடியும் அவனோட அந்த சிரிப்பு போகவே இல்லை முகத்தில். சிரிச்சுக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். சேம் டைம் இங்கே காட்டுறாங்க வேகாஸோட அப்பா. அப்புறம் அந்த கென் இருந்தான்ல, அந்த கென்னை போட்டு செமையாக டார்ச்சர் பண்ணி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். உன்கிட்ட என்ன வேலை சொன்னால் நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை செமையாக அடின்னு அடிக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணதெல்லாம் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், தேவையில்லாத வேலை பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி அவனை சரியாக அடி அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க 2 பாடு காட்டிட்டு கண்ணை காட்டிட்டு போயிடறான். அவனுக்குள்ளே இவனை அடின்னு அடிச்சு ஒரு வேலைக்கு என்ன செத்து போயிட்டான் போல, இவனுக்கு கண்டிப்பாக வேணும் தான். அப்படியே விழுந்துடுறான். அடின்னு அடிச்சுட்டு அவனும் அந்த பக்கம் போயிடறான். அடுத்து இங்கே கிண்ணு வீட்டில் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க. வேகாஸோட அப்பா அவங்க வந்திருக்காங்க. வேகாஸை பற்றி பேசிகிட்டு இருக்க, செம்ம டென்ஷனாக தனக்குன்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். வேகாஸ் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, உங்களுக்காக நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதில் அந்த கென்னோட தலை மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டு தனக்குன்னு செம்மையாக கத்துன்னு கத்துறான். நம்ம ஃபேமிலிக்காக துரோகம் பண்ண வந்தானே இவன், அதனால தான் இவனை இப்படி கொண்டு வந்திருக்கேன்னு வேகாஸோட அப்பா சொல்ல, நம்ம ஃபேமிலியா, இங்கே எப்படி நம்ம ஃபேமிலின்னு வந்தது, உங்கள் ஃபேமிலி தான் எங்களை ஏமாத்திருக்கீங்க, வேகாஸ் பண்ண தப்பாக மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஓவராக கத்திக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்ண முடியும், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் கண்டிப்பாக நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வேகாஸோட அப்பா சொல்ல, அப்படி இருக்கிறவன் எதுக்கு ஓடி ஒளினும், ஓடாமல் இங்கேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அவன் ஓடி இருக்கானா கண்டிப்பாக ஏதாவது செட்டில் பண்ணுறக்காக தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி மாற்றி ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது. அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணி பேச, தனக்குன்னு மாற்றி கத்திக்கிட்டே இருக்கான். உடனே அங்கே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்தாங்களே, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏதோ பேப்பர் எல்லாம் கைனோட அப்பா கிட்ட கோன் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் வாங்கி அதை ஓப்பன் பண்ணி ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்க, இப்படியே உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்குது. இன்னும் வேகாஸ் என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி மாற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்க, பேக்கெட்லேருந்து வேகாஸோட அப்பா டக்குன்னு கன் எடுக்கிறாரு. கண்ணை எடுத்தோன்னே சுற்றி இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் மாற்றி கண்ணை நீட்டி மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டிகிட்டு இருக்கானுங்க. டக்குன்னு அதை கோன் கிட்ட வச்சுட்டு, நான் தப்பு பண்ணேன்னு நினச்சா என்னோட லைஃப் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை கொடுக்க, அப்படியே அந்த கன்னை கையில் எடுத்து பார்த்துட்டே கோன் வச்சிருக்காரு. உடனே கின்னு ஒன்று ஷூட் பண்ணுற மாதிரி தான் சொல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்ல, கோன் டக்குன்னு அந்த கன்னை இப்படி தள்ளி வச்சிடறாரு. அப்பா நமக்கு சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கங்கிறக்காக இன்னொருத்தர் தோற்று போயிட்டாங்கங்கிறக்காக அவங்க வீக்கர் அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணவங்கிட்டே இருக்கட்டும், வேகாஸ் அவனை மீட் பண்ண வந்தா கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, கண்டிப்பாக நான் இதுக்கு அட்வான்டேஜஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு இப்படியே கிண்ண பார்க்குறான். கிண்ணுக்கு செம்ம டென்ஷனு. அப்படியே பக்கத்தில் இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மறைச்சிட்டே உட்காந்துருக்கான்.
அடுத்த சீனில் கிண்ண காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூல் கிட்ட நின்று அப்படியே அழகாக தம் அடிச்சிட்டு இருக்க போர்ஸ் அங்கே வரான். என்னை வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ தான் ப்ராப்ளம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்குற விஷயங்கள்லாம் இன்னும் நடக்கலையே, அதுக்கு தான் கூப்பிட்டேன். மன்னிப்பு கேட்குறதா? நானாக மன்னிப்பு கேட்பேன்? மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு கேட்கணும்? அப்புறம் நான் எதுக்கு கேட்கணும்? உன் எக்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? நீ தானே. அப்புறம் ஓடி போனது யார்? நீ தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் இந்த ப்ராப்ளத்தை ஸ்டார்டிங்லேயே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட இந்த பிளானை சொல்லியிருந்தா நான் ஓடி போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு இவன் சொல்ல, அவன் நீ ஸ்டார்டிங்லேயே வேகாஸ் கூட ஓடி போயிட்டா, அப்புறம் எப்படி நான் பிளானை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க டக்குனுக்கு என்ன தம்ம கீழே போட்டுட்டு அப்படியே போர்ஸ்க்கு கிஸ் பண்ணுறான். போர்ஸ் அவனை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவனோட சட்டையோட காலரை பிடிச்சி இழுத்து இவனும் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே கிஸ்ஸிங் வந்து அப்படி போய்கிட்டே இருக்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு பெட்ரூமில் காட்டுறாங்க. 2 பேரும் ஆப்போசிட்டில் ரொம்ப க்யூட்டாக அழகாக படுத்திருக்காங்க. இந்த சீனோட பிக்சர் வந்து லாஸ்ட் இயரே வந்துடுச்சு. எப்போ தான் இந்த சீன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா சூப்பரான அந்த சீனாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, சரியாயிடுச்சு, ஒரு நிமிஷம் பெட்ஷீட்டுக்குள்ளே வா, எல்லாம் சரியாயிடுச்சான்னு சொல்கிறேன்னு சொல்ல, அவனும் வேகமாக அப்படியே பெட்ஷீட்டுக்குள்ளே போக உடனே போர்ஸ் அங்கே பாம்பு போட்டுறான். பாம்பு போட்டனையும் நாத்தம் தாங்க முடியலடான்ட்டு அவன் வெளியே வந்துட்டு இவன்கிட்ட சரியான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ஓகே தானேன்னு சொல்லி போர்ஸ் சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டே 2 பேர் இருக்காங்க. உடனே கிண்ண பார்த்துட்டு நீ சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி போர்ஸ் சொல்ல, அதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னையும் இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வர சொன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போர்ஸ் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நான் ஏதோ மறந்த மாதிரி இருக்குது, என்ன மறந்துங்கிறது தான் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் மறந்தது வேறு எதுவும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பீட்டு என்னானுங்கிறது தான் அவன் மறந்துட்டான் போல். பீட்டை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட ஒரு ரிஸ்க்கே எடுக்க மாட்டேங்கிறான். பாவம் பீட்டு, அவன் வேறு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க ஹாப்பியான மூமெண்ட் போயிட்டே இருக்க அப்படியே அவன் படுத்துக்கிறான். இவன் மேலே ஏறி அவன் படுத்துக்க அப்படியே இவனோட முடியெல்லாம் கின் அப்படியே தடவி விட்டுட்டே சிரிச்சிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படியே கிட்ட போர் சொல்ல 2 பேரோட ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் இந்த எபிசோடில் ரிஸ்க் சீன் நிறைய எடுத்திருக்காங்க. பட் இடையில இவங்களோட ரொமான்ஸ் சீன் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடு பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி